அரசியலுங்கிறது வெறும் வாக்குறுதிகளோட விளையாட்டா இல்ல அதை தாண்டி டேட்டாவை வச்சு மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தீர்வுகளை கொடுக்க முடியுமா? வாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற செந்தமங்கலம் தொகுதியோட ஒரு பிரத்யேக ரிப்போர்ட்டை வச்சு இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, நாம இப்ப என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல செந்தமங்கலம் மக்களையும் அவங்க வாழ்ற நிலத்தையும் புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அவங்க ஓட்டு மூலியமா என்ன சொல்றாங்கன்னு கேட்க போறோம். அதுக்கடுத்து அங்க நடந்த அரசியல் மாற்றங்களை அலசி ஆராய்ந்து கடைசியா எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தையும் பார்க்க போறோம். செந்தமங்கலம் இது பெரும்பாலும் கிராமங்கள் நிறைந்த ஒரு தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை அவங்க வாழ்ற நிலத்தோட ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்களோட அடிப்படை தேவைகள் என்னவா இருக்கும்னு தீர்மானிக்கிறதே இந்த நிலம்தான். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு பலதரப்பட்டது. வெள்ளாள கவுண்டர்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் சமூக மக்களும் கணிசமான அளவுல இருக்காங்க. இது ஒரு எஸ்டி, அதாவது பழங்குடியினருக்கான தனித்தொகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மக்கள் தொகையில 95% மேல ஹிந்துக்கள். அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற சூழல். இந்த அமைப்பு இங்க ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மற்றும் பொருளாதார யதார்த்தத்தை உருவாக்குது. அதுதான் இங்க அரசியலையும் தீர்மானிக்குது. சரி, இப்போ இந்த மக்களோட மனநிலைக்கு வருவோம். அவங்க அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ஆனா அதே நேரத்துல ஒரு வித விரக்திலையும் இருக்காங்க. இந்த ஈடுபாட்டுக்கு இந்த எண்கள் தான் சாட்சி. 80%க்கும் மேல வாக்குப்பதிவுனா என்ன அர்த்தம்? இது அக்கறையின்மை இல்ல. மக்கள் திரண்டு வர்றாங்க, தங்களோட குரல் கேட்கப்படணும்னு உரக்கச் சொல்றாங்க. அப்போ அவங்க என்னதான் கேக்குறாங்க? வாங்க, இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற அவங்களோட முக்கியமான குறைகளை பார்க்கலாம். டேட்டா நமக்கு தெளிவா 3 விஷயங்களை காட்டுது: தண்ணீர், சாலை, வேலை. இது வெறும் கொள்கை விவாதங்கள் இல்லைங்க, இது ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திக்கிற போராட்டங்கள். குறிப்பா மலை கிராமங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு, அன்றாட வாழ்க்கையே முடக்கிற மோசமான சாலைகள், அப்புறம் படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை இல்லாதது. சரி, இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு போலாம். இந்த விரக்தியெல்லாம் வாக்குச்சீட்ல எப்படி எதிரொலிச்சிருக்குன்னு பாப்போம். பாருங்க, தொகுதி அதிமுக கையிலிருந்து திமுக கைக்கு மாறியிருக்கு. ஆனா அந்த வெற்றி வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? ரொம்பவே குறைவு. இது என்ன சொல்லுதுன்னா, எந்த கட்சிக்கும் இங்க நிரந்தரமான பிடிமானம் இல்ல. இதுதான் ஒரு ஸ்விங் தொகுதியோட அர்த்தம். இங்க மக்கள் தங்களோட அதிகாரத்தை அவ்ளோ லேஸ்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அதே வேகத்துல திரும்ப வாங்கவும் தயங்க மாட்டாங்க. வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யார் வேலை செய்றாங்களோ அவங்க பக்கம்தான் நிப்பாங்க. இந்த ரிப்போர்ட் தற்போதைய தலைமைக்கு ஒரு கலவையான மதிப்பெண்ணை தான் கொடுக்குது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது ஒரு சாதகமான விஷயம்னாலும் கழுத்துல அவங்களோட செயல்பாடு மக்களோட முக்கிய பிரச்சனைகளை முழுசா தீர்க்கல. இதனால ஒரு நம்பிக்கை இடைவெளி உருவாகியிருக்கு. இந்த ரிப்போர்ட்லேருந்து வர்ற இந்த உருவரி மொத்த மனநிலையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. வாக்காளர்கள் அறிவிப்புகளை அல்ல, நிறைவேற்றுவதையே எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகளை கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை வெறும் வாக்குறுதிகள் இல்ல, உறுதியான செயல்பாடுகள். இப்போ நாம இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பகுதிக்கு வர்றோம். அதாவது, இங்க கண்டறியப்பட்ட பிரச்சனைகளை சரிசெய்ய டேட்டா அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு உறுதியான செயல்திட்டம். இந்த செயல்திட்டத்துக்கு 3 முக்கிய அணுகுமுறைகள் இருக்கு. இது வாக்காளர்களோட முக்கிய பிரச்சனைகளான தண்ணீர் பாதுகாப்பு, கிராமப்புற இணைப்பு, அப்புறம் உள்ளூர் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை நேரடியா குறிவைக்குது. முதல்ல 15 கோடி ரூபாயில ஒரு குடிநீர் திட்டம். இது மூலியமா 5000 வீடுகளுக்கு 18 மாசத்துக்குள்ள 24 மணி நேரமும் தண்ணீர் கிடைக்கும். இது வெறும் தண்ணீர் இல்லைங்க, இது ஆரோக்கியம் மற்றும் கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். 2வதா 12 கோடி ரூபாயில கிராமப்புற சாலைகளை ஒரே வருஷத்துல மேம்படுத்துற திட்டம். இதனால விவசாயிகளுக்கு நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும், மாணவர்கள் பாதுகாப்பா பள்ளிக்கு போக முடியும். கடைசியா 3வதா 20 கோடி ரூபாயில ஒரு வேளாண் பதப்படுத்தும் மையம். இது மூலமா சுமார் 1000 பேருக்கு உள்ளூர்லயே வேலை கிடைக்கும். இளைஞர்கள் வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம இங்கேயே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்க முடியும். சரி, இப்போ இந்த ஆய்வோட இறுதி பகுதிக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான பகுப்பாய்வு நமக்கு என்ன சொல்ல வருது? இது எப்படி அரசியலை தாண்டி ஒரு துல்லியமான நிர்வாகத்துக்கு வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு உண்மையான ஆட்சி திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த செயல் திட்டம் வெறும் வாக்குறுதிகளோட பட்டியல் இல்ல, இது
ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள மக்களுக்கு அளவிடக்கூடிய பலன்களை கொடுக்கறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்திட்டம். இங்கதான் ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு உண்மையான ஆட்சி திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த செயல்திட்டம் வெறும் வாக்குறுதிகளோட பட்டியல் இல்ல. இது ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்க வச்சு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள மக்களுக்கு அளவிடக்கூடிய பலன்களை கொடுக்கறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்திட்டம். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் முக்கியம் நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விரிவான அணுகுமுறை தான் அரசியல் சத்தங்களையும் கூச்சல்களையும் தாண்டி எது உண்மையிலேயே வேலை செய்யுங்கிறதுல நம்ம கவனத்தை திருப்புது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தோட தேவைகளையும் இதே மாதிரி துல்லியமா அளந்து அதுக்கேத்த மாதிரி தீர்வுகள் கொடுத்தா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க. டேட்டா மூலமா இதை சாத்தியப்படுத்த முடியும். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.